ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, சட்டென என் கரங்களை தொட்டுவிடு தங்கமே. வரும் கிருஷ்ண ஜெயந்தியில் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் உன்னை தேடி வரப்போகிறது. என் கரங்களை தொட்ட வேளையில் நிச்சயமாக உனக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் உன் கையில் கிடைக்கப் போகிறது. இதுதான் உண்மை தங்கமே. செல்வமே, உன் பிரார்த்தனைகளை விட, உன் வேண்டுதல்களை விட உயர்வானது உன் பொறுமைதான், உன் நம்பிக்கைதான் தங்கமே. எந்த சூழ்நிலையிலும் உன் பொறுமையை இழக்காதே. உன் பொறுமையை சோதிப்பதற்காக 1000 சதிகள் நடந்து கொண்டிருக்கலாம். ஆனால் அதையெல்லாம் புரிந்து கொண்டு நீதான் பக்குவமாக நடந்துக்கிடணும் தங்கமே. நேற்று நடந்தவற்றை உன்னால் மாற்ற முடியாது. நாளை நடக்கப் போவதையும் தடுக்க முடியாது. இன்றைய பொழுதில் இக்கணத்தில் வாழ்கிறாய். அதற்கு என்ன செய்ய வேண்டும், ஏது செய்ய வேண்டும் என்பதை மட்டும்தான் உன் மனதில் நிறுத்தி நீ செய்யணும் தங்கமே. உன் மனதில் உள்ள பாரங்களை என்னிடம் இறக்கி வைத்துவிடு. நான் இருக்கிறேன் என்ற நம்பிக்கையோடு என் கரங்களை தொட்டுவிடு. நிச்சயமாக உனக்கானதை உன் கையில் கொண்டு வந்து சேர்ப்பேன் தங்கமே. இன்னும் இன்றைய உலகத்தை பற்றி, ஏன் உன்னுடைய சுற்றியுள்ள உறவுகளை பற்றி தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். நன்றிகளை புதைத்துவிட்டு வாழும் மனிதர்களை கொண்டது இப்போதைய இருக்கும் உலகம். நன்றி மறந்தவர்களை எண்ணி நீ நிம்மதி இழக்கக்கூடாது. உன் உதவியை மனிதர்கள் மறந்தாலும் காலம் மறக்காது. தேவைக்கு பயன்படுத்திவிட்டு தேவையில்லை எனில் தூக்கி எறியும் நன்றி கட்ட உலகம் இது. நன்றி மறந்த உலகத்தில் நன்றியை எதிர்பார்த்தால் உலகில் மிகப்பெரிய முட்டாள் நீதான். நான் சொல்கிறேன் என்று தவறாக நினைக்காதே. என்னப்பா இப்படி சொல்கிறீர்கள் என்று நினைக்காதே. தேவை என்றால் பழகுவதும், தேவை முடிந்ததும் விலகுவதும், துன்பத்தில் உடன் இருந்தவர்க்கே துன்பம் செய்வதும் தான் மனிதனுடைய இயல்பு. செய்ததை சொல்லி காட்டுவது குற்றம்தான். ஆனால் நன்றி இல்லாமல் மறந்து போவது பெரிய பெரிய குற்றம் தங்கமே, பெருங்குற்றம். அவரவருக்கு தேவைக்கு மட்டும் தேடப்படுகிறாய் உறவுகள் என்ற போர்வையில். நன்றி கெட்ட மனிதன் இறந்தால் இந்த உடலை, அவன் உடலை அடக்கம் செய்யும். இந்த உலகம் நன்றியுள்ள நாய் இருந்தால் அடக்கம் செய்யலையே. நன்றி கெட்ட உலகம் இது. அதனால் தான் அப்படி சொல்கிறார்கள். பிறருக்கு நம்பிக்கை துரோகம் செய்வது கொலை செய்வதற்கு சமம். தற்பெருமை பேசுவது தற்கொலை செய்வதற்கு சமம். வழி தந்த ஒளிகளுக்கு நன்றி. நீ இல்லை என்றால் கல்லாகவே இருந்திருப்பேன் என்று சொல்லு. ஒவ்வொருவரும் நன்றாகவே நடிக்கிறார்கள். ஆனால் தனக்கு நடிக்கவே தெரியாது என்று சொல்லிக்கொள்கிறார்கள். நடித்து கொண்டிருக்கிறார்கள், நாடகம் ஆடுகிறார்கள். இதற்கு பெயரா தன்னடக்கம்? ஒருவர் இப்படித்தான் என மனதில் தீர்மானித்து விட்டால் அவர் நன்மையே செய்தாலும் மனம் எதை தேடும்? குறைகளை மட்டும்தான் தேடும். அவர் நல்லவராக இருந்தாலும் குறைகளை மட்டும்தான் சொல்ல தோன்றும். நீ ஒருவரை பற்றி தவறான செய்திகளை கூற அழிக்க நினைத்தால் உன்னை ஒருவன் மற்றொரு இடத்தில் மிக கேவலமாக சொல்லி அழித்து விடுவான். உன் சாய் சொல்வதை கேள். முடிந்தவரை எவரை பற்றியும் புறங்கூறாமல் வாழ பழகிக்கோ. தேவையென்றால் வரும் உறவுகளையும் தேவையில்லாமல் வரும் உணர்வுகளையும் ஒதுக்கி வைக்க பழகிக்கோ. நிச்சயமாக நிம்மதி உன்னை தேடி வரும். வாழ்க்கை உனக்கு தினமும் பல பாடங்களை கற்றுத்தருகிறது. அதில் ஒன்றுதான் யார் யாரிடம் எப்படி பழக வேண்டும், எந்த அளவுக்கு பழக வேண்டும் என்பது. எல்லோரும் வேண்டாம் என்று ஒதுக்கவும் கூடாது. எல்லோரும் வேண்டும், ஆனால் அளவோடு அவர்களோடு பழகி அந்த உறவு வேண்டும் என்று நினைக்கணும். கஷ்டம் வந்தால் கண்டுகொள்ளாத நண்பனும், பணம் இருந்தால் பாசம் பொழியும் உறவும் இருந்தாலும் ஒன்றுதான், இல்லாமல் போனாலும் ஒன்றுதான். மற்றவங்கள்ட்ட உள்ள குறைகளை சுட்டி காட்டுவது அவர்களுக்கு நன்மை செய்வதுதான். ஆனால் அதனினும் உயர்வானது அவரிடம் உள்ள நிறைகளை பாராட்டுவது. செய்து விடு தங்கமே. செல்வமே, உனக்கு எதிரி இருக்க வேண்டும். எதிரி இல்லை என்றால் சண்டை இல்லை, சண்டை இல்லை என்றால் வெற்றி இல்லை, வெற்றி இல்லை என்றால் மகுடமே இல்லை. தொலைவில் இருப்பதை பார்த்து தயங்குவதில் ஒரு பயனும் இல்லை, ஒரு பிரயோஜனமும் இல்லை. அருகில் இருப்பதை பார்த்து முடிப்பதுதான் உன்னுடைய முக்கியமான கடமை.
நல்லவர்கள் செய்யும் உதவி எப்படி இருக்கும் தெரியுமா? நல்லவர்கள் செய்யும் உதவி பூமிக்கடியில் இருக்கும் நீர் போல தன்னை வெளிக்காட்டிக் கொள்ளாது, ஆனால் பூமியின் மேற்பரப்பில் பயிர் பச்சைகளை செழுமையாக வளரச் செய்யும். நீயும் நல்லவர்களாகவே இரு. அனுபவம் என்பது ஒரு மனிதனுக்கு எப்படி ஏற்படுகிறது என்பதை முக்கியமல்ல, அதை கொண்டு நீ என்ன செய்கிறாய் என்பதுதான் முக்கியம். நீ யார் என்று தெரிந்து கொள்ள விரும்புகிறாயா? கேட்பதை விட்டுவிட்டு செயல்படு. உன்னுடைய செயல், உன்னுடைய காரியம்தான் உன்னை வரையறுக்கும், உன்னை நிர்ணயிக்கும். இலக்கினை அடைவதற்கான சரியான முறை என்னவென்றால், ஒருவனை எதுவும் தடுத்து நிறுத்த முடியாது. தவறான அணுகுமுறை கொண்ட ஒருவனுக்கு இந்த பூமியில் எதுவும் உதவ முடியாது. கண்மணியே, 2 வார்த்தைகளில் சொல்ல வேண்டிய விஷயத்தை ஒரே வார்த்தையில் சொல்ல முடிந்தால் அதுதான் விலை மதிக்க முடியாத திறமை. நெருக்கடி நிலையிலும் நிதானம் இழக்காமல் அமைதியாக முடிவெடுக்கிறாய். சந்தோஷப்படுகிறேன். உற்சாகமான சூழ்நிலையில் சமநிலை இழக்காமல் இருக்கிறாய். உன்னை பார்த்து பெருமிதப்படுகிறேன். யாரையும் திருப்திப்படுத்த உனக்கு விருப்பமில்லாத செயல்களில் ஈடுபடாமல் இருக்கிறாய். இதை பார்த்து, இந்த குணத்தை பார்த்து தான் நான் மெச்சிப்போனேன் தங்கமே. மின்மினி பூச்சி பறக்கும்போது தானே பளபளக்குது. நீ கூட சுறுசுறுப்போடு இயங்கும் போதுதான் நீ பிரகாசத்தையே பார்க்கிறாய். உன் வாழ்க்கை பிரகாசமாக இருப்பதை பார்க்கிறாய். ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ, நீண்ட தூக்கத்தை விட ஆழ்ந்த தூக்கத்தில் தான் அதிக நன்மை உள்ளது. அன்பு தலைமுடியை போன்றது தங்கமே. வெட்ட வெட்ட முன்னிலும் அதிகமாக வளர்ந்து கொண்டே இருக்கும், வளரும். உன்னுடைய பேச்சில் இனிமையாக பேசிவிடு. உன்னுடைய கொள்கையில் தெளிவாக இருந்துவிடு. உன்னுடைய காரியத்தில் உறுதியாக இருந்துவிடு. நிச்சயமாக நீ அனைத்தையும் சாதித்து விடுவாய். என் கரங்களை தொட்ட வேளையில் நான் உனக்கு கூறும் அறிவுரைகளை கேட்டு நடந்தால் நிச்சயமாக கிருஷ்ண ஜெயந்தியில் உனக்கானது உன் கையில் வந்து சேரும். வாழ்க்கையில் நீ வெற்றி என்னும் படிகளை தொடும்போது தோல்வி என்னும் 1000 குழிகள் இருக்கத்தான் செய்யும். குழியில் விழுந்து முயற்சிப்பவன் நிச்சயமாக விண்ணை தொடுவான். குழியில் விழுந்து முயற்சிக்காதவன் மண்ணை தொடுவான். இதுதான் தங்கமே வாழ்க்கை. வாழ்க்கையை பற்றி நானும் பல பாடங்களை உனக்கு சொல்லிவிட்டேன். பல தத்துவங்களை கூறிவிட்டேன். பல நடப்பிற்கான உண்மைகளையும் தெரிவித்து விட்டேன். வாழ்க்கை என்பது குறைவான தகவல்களை வைத்துக்கொண்டு சரியான முடிவுக்கு வரும் ஒரு கலை. நேரத்தை வீணாக்காமல் துணிந்து செய். எதையும் துணிந்து செய். வாழ்க்கையின் மதிப்பை அறியாமல் இருக்காதே. வாழ்க்கையின் மதிப்பை அறியாமல் இருக்காதே. உன் லட்சியத்தை மட்டும் பெரிதாக நினைத்து கொண்டு போ. உனது வெற்றி பெரிதாக இருக்கும். நிச்சயமாக வரும் கிருஷ்ண ஜெயந்தியில் உனக்கான ஒன்று உன் கையில் கிடைக்கும். அது மிகப்பெரிய அதிர்ஷ்டமாக இருக்கும். ஆம் தங்கமே, நிச்சயம் நடக்கும். நல்லது நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். அது நன்மையாகவே இருக்கும். ஓம் சாயிராம்.